இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக கடவுளின் கைவன்மையை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்கும் அறிமுகப்படுத்த அவர் இந்த மண்ணிலே தோன்றினார் என்ற ஒரு முழுமையான அர்த்தங்களை, கடவுள் கைவன்மை உள்ளவர், அவர் என்று நம்மோடு இருக்கிறார் என்ற சிறந்த உண்மையை பறைசாற்ற விரும்புகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, பாலநேசு பிறக்க நெருங்கிவிட்டார். நமது உள்ளத்தில் பிறக்க நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் கடவுளின் வல்லமையை தெரிந்து கொள்ள வார்த்தை அழைக்கிறது. வாங்க பயணிக்கலாம். என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் ஆற்றலையும் கைவன்மையையும் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் பார்க்க முடிகிறது. கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத், லூக்கா 1:36 தெளிவுபடுத்துகிறது. கருவுற இயலாதவர் என்றும் முதிர்ந்த வயதில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரது கைவன்மை அங்கு நிகழுகிறது. எலிசபெத்தின் உதிரத்தில் உதித்து திருமுழுக்கு யோவான் கடவுளின் வல்லமை நம்மில் உணர முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல திருமுழுக்கு யோவான் பிறப்புக்கு முக்கியத்துவம் இருப்பதை நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடவுளின் பல திட்டங்களில் மிக மிக முக்கியமான திட்டத்தை நிறைவேற்ற பிறப்பு எடுத்தவர் தான் புனித திருமுழுக்கு யோவான். ஆமன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் பிறப்பு தன் தந்தை செக்கரியாவின் நாவை கட்டவிழ்த்தது. பலருக்கும் அவரது பிறப்பு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தந்தது. அந்த வியப்புக்கு ஏற்றாற்போல் அவரது வாழ்வும் அமைந்ததை நற்செய்தியிலே நாம் அறிகிறோம். தனது வாழ்வை முழுமையாக கடவுளின் பாதையை செம்மையாக்க அவர் அர்ப்பணம் செய்திருந்தார். கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்த, அதை பற்றி எல்லோருக்கும் எடுத்துரைக்க, விரிவுபடுத்த, விளக்கத்தை சொல்ல ஒருவர் அவசியம் அல்லவா? அந்த ஒருவர் இல்லை என்றால் கடவுளின் திட்டத்தை பற்றி அனைவரும் உணர்ந்து கொள்ள தாமதம் ஏற்படும். அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையும் ஏற்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து கடவுளின் திட்டத்தை மக்கள் மத்தியில் விதைக்க வழியை தயார்படுத்த பிறப்பு எடுத்தவர் தான் புனித திருமுழுக்கு யோவான். இன்று அவர் பிறந்து பாதையை செம்மைப்படுத்துகிறார். அழகாக அவர் அறிக்கையிடுகிறார். கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவத்தை போக்குபவர், தன்னை விட முன்னிடம் பெற்றவர், இறைமகன், தன்னை விட வலிமை மிக்கவர், தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர், நேர்மையாளர்களை தீயவரிடமிருந்து பிரிப்பவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி புனித திருமுழுக்கு யோவான் சான்று பகர்வதை நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆம், கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். மார்க்கு 5:19 சொல்லுவது போல, ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்தவையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்று அவர் செய்த புதுமை வழியாக எத்தனையோ பேருக்கு அறிவிக்கப்பட்டது போல, அந்த பாலநேசு பிறந்து கடவுளின் கைவன்மையை நமக்கு வெளிப்படுத்த அழகாக திருமுழுக்கு யோவான் முன்னோடியாக மாறுகிறார். இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா? கடவுள் நான் தேடணுமா? கடவுளின் குறையை பார்க்கலையே, கடவுளினோடு இல்லையே, என் வேதனையை தீர்க்கவில்லையே என்று எத்தனையோ பேர் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம்மோடு தான் இருக்கிறார் என்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு நமக்கு சான்றாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் பாதையை செம்மைப்படுத்தி நமது வாழ்க்கை வலுப்பெற அவர் முழுமையாக உறுதுணையாக இருந்திருக்கிறார். கடவுளே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் நமக்காக பிறக்க போகிறார், நம்மோடு இருக்க போகிறார் அந்த இம்மானுவேல். அவரை முற்றிலுமாக நம்புங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கடவுளின் கைவன்மை உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த முழுமையான உணர்வை உணர்ந்து நாங்கள் அனைவருமே கடவுளின் ஒவ்வொரு நாள்
வல்லமை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உறங்குகிற நாங்கள் மீண்டும் மறுநாள் எந்திருக்கிறோம் என்றால் அது கடவுளின் அருளால் தான் நடக்கிறது. அவர் கைவன்மையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்வில் அம்பை வித்திட்டு எல்லோரிடத்திலும் நிலைத்து வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.